இன்னைக்கு கடல்ல இருக்கிற நாம் விடுதலை பெறுவதற்கு ஒரே வழி, 100க்கு 100 இது நடக்குமா கேட்டீங்கன்னா நடக்கும். கடன் ஏன் தீரல? நிறைய பேத்துக்கு கடல்ல மூழ்கி இருக்கிறோம். கடனை அடைப்பதற்கு பல வழிகளை செய்கிறோம், வேலை செய்கிறோம், ஓட்டி பண்ணுறோம், ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு போகிறோம். கடன் அடைப்பதற்கு தான் இதெல்லாம் செய்கிறோம். நம்ம எடுக்கிற முயற்சிகள் நல்லதாக இருந்தாலும் கூட, ஆனால் அந்த கடனிலிருந்து வெளியே வருவதற்கான சாத்தியங்கள் குறைவாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். கடனை அடைக்கணும், கடன் இல்லாமல் வாழணும், கடனை வெறுக்கணும். கடனை நம்ம வெறுக்காம கடன் நம்மளை விட்டு என்ன பண்ணாதுங்க, போகாது. தேவனுடைய பார்வையில் இது ஒன்றுமே இல்லை. இதை காட்டிலும் பெருசாக கூட நடக்கலாம், இதை காட்டிலையும் பெரிய காரியம் கூட நடப்பதற்கான சாத்தியங்கள் உண்டு என்பதை அது காட்டுது. அதனால பாருங்க, செங்கடலை தம்முடைய ஜனங்களுக்காக 2ஆக பிளந்தார் ஆண்டவர். புரியுதுங்களா? யாருக்காக? கடலை பிளப்பது கடினம், ஆனால் உண்டாக்கினவர் அவர் தான் உண்டாக்கினார். அவரால் இது முடியும், சாத்தியம் என்பதை அங்கே காட்டுகிறார். செங்கடலை 2ஆக பிளந்து என்ன பண்ணினார்? ஜனங்களை வழி நடத்தினார். இன்னைக்கு கடல்ல இருக்கிற நாம் விடுதலை பெறுவதற்கு ஒரே வழி இயேசு தான், இயேசுடைய வார்த்தை தான். ஆமென். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்ம வாழுகிற பொழுது நிச்சயமா கடனிலிருந்து வெளியே வர முடியும். இது சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா சாத்தியம். 100க்கு 100 இது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்கும்.